பற்றி நாம் இந்த நாட்களில் அநேக செய்திகள் கேட்டிருக்கோம் இல்லைங்க. நீங்களும் நிறைய சர்ச்சில் வந்து பேசியிருக்கீங்க இன்றைக்கி. இப்போ நாங்கள் விசேஷமாக உங்கள் மத்தியில் நாங்கள் சொல்ல பிரயாசப்பட போகிறோம். எங்கள் உயிர்த்தெழுதல் பண்டிகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உயிர்த்தெழுந்த பண்டிகை பற்றி நான் நினைக்கிறதுக்கு காட்டலாம். உயிர்த்தெழுந்தது யாரை குறித்து நான் பேசிக்கணும். எஸ். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேங்களால பதில் சொல்ல முடியுமா? பைபிளில் எத்தனை பேர் உயிர்த்தெழுந்தாங்க? வேதத்தில் உயிர்த்தெழுந்தது இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு தான் எனக்கு தெரியும். இன்கேஸ் இன்னொருத்தரும் இருக்காரு, லாசர். இல்லை, பைபிளில் மொத்தம் 7 பேர் மறித்து உயிரோடு எழுந்திருக்காங்க. அப்படியா? ஆமாம். யார் யாரு? ஏலியா ஒருத்தர் உயிரோடு எழுப்பினாரு. எஸ். எலிசா ஒருத்தர் உயிரோடு எழுப்பினாரு. ஓ மை காட். நெக்ஸ்ட்? இயேசு கிறிஸ்து 3 பேர் உயிரோடு எழுப்பினாரு. வெரி வெல். நெக்ஸ்ட்? பேதுரு உயிரோடு ஒருத்தர் எழுப்பினாரு. யா. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு வாலிபன் மேலே அந்த கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் பவுல் ஒருத்தர் உயிரோடு எழுப்பினார். ஐதீகு. ஆக மொத்தத்தில் 7 பேர் பைபிளில் மறித்து உயிரோடு எழுந்து இருக்காங்க. ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் தெரியுமா? என்ன கேள்வி? உலகத்திலே முதல் பிறந்த மனுஷன் யார்? உலகத்திலே முதல் பிறந்த மறித்த மனுஷன் யார்? உலகத்திலே முதல் பிறந்தவங்களா உருவாக்கப்பட்டவங்களா? உலகத்திலே முதல் பிறந்த மனுஷன் யாரு? உலகத்திலே முதல் மறித்த மனுஷன் யார்? எனக்கு தெரியும். யாரு? காயின் முதல்ல பிறந்தாங்க, ஆபேல் முதல்ல மரித்தாங்க. ஆபேல் பெரியவரா காயின் பெரியவரா? காயின் தான் பெரியவங்க, ஆபேல் செகண்ட். அப்படிங்களா? சரி, பிறப்பில் பிறந்த மனுஷன் யாருன்னா ஆதாமுக்கு ஏவாளுக்கு காயினும் ஆபேல் தான் பிறந்தாங்க. எஸ். அதான் முதல் மனிதன், பிறந்த கட்ட மனிதன் கட்டுங்களா? அதில் மரித்தவரை முதல் யார்? ஆபேல் மரித்துட்டார். இதுதான் மனுஷனுடைய முதல் பிறப்பு முதல் இறப்பு.